என்னடா அதுக்குள்ளே 2 பேரும் ரூட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கள் 2 பேரோட வாய்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஏன் அப்படி வந்து உட்காந்துருக்கோன்னு. முடியலங்க. கொஞ்சம் அவசர வேலையாக வெளியில் போயிட்டேன்னு சொன்னேன். ட்ராவல் அப்படி இப்படின்னு வந்த உடனே அது வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் 2-3 நாளாக போஸ்டே போட்டுட்ருக்கேனா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால தான் இன்றைக்கி சரி வாய்ஸ் கொடுத்தே போட்டுருவோம். சொந்த பந்தங்களை அவாய்ட் பண்ணவும் முடியாது. சொந்த பந்தங்கள் வைக்கிற நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்காமலும் இருக்க முடியாது. எந்த அளவுக்கு எனக்கு சேனல் இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு என்னை சுற்றி இருக்கிற மனுஷங்களும் இம்பார்ட்டன் எனக்கு. அதனால ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் தொடர்ந்து வர்றதுனால ஏதாவது திடீர்னு எமர்ஜென்சி வெளில போக வேண்டிய சூழ்நிலை வர்றதுனால தான் போக வேண்டியதாக இருக்குது. போயிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கோல்ட் ஆகிடுது. கோல்டுன்றதை தாண்டி எனக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் டக்குன்னு. ஏதாவது நான் தண்ணி குடிக்கும்போது அதுக்குன்னு எல்லா டைமுமே பார்த்து பார்த்து பண்ண முடியாது இல்லைங்களா? ஏதாவது ஒரு டைம் வந்து ஒரு இடத்துல தண்ணி இந்த மாதிரி மாற்றி குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி குடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தான் டான்சல்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். ஏற்கனவே ஒரு 1 மந்த் சேனல் லீவ் விட்டுருந்தேன்னு நினைக்கிறேன் த்ரோட் இன்ஃபெக்ஷனால தான். இந்த டைம் அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது, ப்ரிகாஷனாக ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு எஸ்டர்டே நைட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன். இப்போ திரும்பவும் போகிறேன். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து டக்குன்னு சரியாகிடணும். இந்த அட்மின்னு பாதி வீடியோலாம் எடுத்துச்சு எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு, அதாவது அருளழகான நினைவுகளை கல்யாணம் பண்ணுறதுக்கு. பட் கம்ப்ளீட் பண்ண முடியல. எனக்கும் இந்த வசந்த் பையலுக்கும் தோஷம் கிஷம் ஏதாவது இருக்கான்னு தெரில. கிட்டத்தட்ட அட்மின் ஒரு வருஷமாக மேரேஜை ஸ்டாப் பண்ணி வைக்குது. இந்த டைமு நான் ஃப்ரேம்லாம் செட் பண்ணி ஓரளவு எடிட்டிங் ஒர்க் முடிச்சிட்டேன். பட் என்னால் இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்கணும், கம்ப்ளீட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு வாய்ஸ் இருக்குது. இப்போ நான் போய் ஒரு வாய்ஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஹாஃபில் ஒரு வாய்ஸ் இருக்கும். அதையும் தாண்டி சரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க போடலான்னு பார்த்தா ஒரு லெவலுக்கு மேலே என்னால் பேச முடியல. உங்களுக்கு புரியுதா? இன்ஃபெக்ஷன் அப்படின்னா எனக்கு நார்மலாக இன்ஃபெக்ஷன் ஆகாது, ரொம்ப சிவியராக தான் போகும் அந்த 2 நாள். டான்சல் ப்ராப்ளம் சொன்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நானும் இந்த உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கிறது, ஸோ இது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. த்ரோட் பெயின் இருக்குதா? உங்களுக்கு நல்லாவே வாய்ஸ் சேஞ்சஸ் தெரியும். இதுவுமே நான் கஷ்டப்பட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன அட்மின் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஒன்றும் உடம்பு முடியலங்கிறீங்க, இல்லை வெளியில் போகிறேன்றீங்க. கமிட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம வந்து கமிட்மெண்ட்ஸ் இல்லாமலாம் லைஃப் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் பார்க்கணும், பசங்களையும் பார்க்கணும். அதுதான் நான் சொல்கிறேன், வெளியில் இருக்கிறவங்களையும் பார்க்கணும். இந்த கமிட்மெண்ட்ஸ்குள்ளே வரும்போது நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ வரதா செய்யுது. என்ன தான் பார்த்து பார்த்து இருந்தாலும் நம்மளை மீறி வர்ற ப்ராப்ளம் தான் இது. ஓரளவு சமாளிச்சிடலாம்னு நினச்சேன், சமாளிக்க முடியல. அதுக்குன்னு இப்போ எத்தனை நாள் லீவ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ரொம்பலாம் லீவ் இல்லை, 1 or 2 days தான் லீவ் கேட்பேன். அதுக்குள்ளே கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். ஆக்சுவலி நினைவுகள் மேரேஜ் இன்விடேஷனில் நான் வந்து டேட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். டேட்டு மென்ஷன் பண்ணும்பொழுது தான் நம்ம கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டேட்டை தாண்டி என்னோடய ஹெல்த் கண்டிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது. மன்னிச்சுக்கோங்க, சிம்பிளாக சொன்ன வந்ததை சொல்லியாச்சு. முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கம்பேக் வந்துடுறேன் 1 or 2 days எனக்காக. சரி, போயிட்டு வரட்டுங்களா? பாய்.